நேர்களே, பாரதிய ஜனதாவுக்கு எடப்பாடி பழனிசாமி 27 தொகுதிகளை கொடுத்தாலும் அதில் பெரிய சிக்கல்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த முறையை விட 7 தொகுதிகளை பாஜகவுக்கு எடப்பாடி கொடுத்திருக்கிறார். ஆனால் இதில் என்ன சிக்கல், என்னென்ன தொகுதிகள், இதெல்லாம் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கீடு செய்தனால் அது அவ்வளவு எளிதாக இருக்காது. அவர் அனைவரையும் காவு கொள்வார் என ஒரு தரப்பு நியாயங்கள் அவருக்கு எதிராக வைக்கப்படுகிறது. இப்போ நம்ம இந்த செய்தியை உள்ள போய் பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் பத்திரிகையாளருடைய கருத்துக்களை தொகுப்பு செய்தி தான் இது. இதில் 9 தொகுதிகள் மட்டுமே பாஜக கட்டமைப்போடு பலம் உள்ளது. அதாவது 18 தொகுதிகளில் திமுகவிடம் பாஜகவை நேரடியாக கோர்த்து விட்டுள்ளார். இந்த தொகுதிகளில் பாரதிய ஜனதா வெல்வது ரொம்ப கடினம். அதாவது 27ல் 18 ரொம்ப கஷ்டம், ஒரு 9 தொகுதி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக வழங்கிய இந்த 27 தொகுதிகளின் நிலவரத்தை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில பிஜேபிக்கு 27 சட்டசபை தொகுதிகள் கொடுத்தாங்க இல்லையா? அதுல நீங்க பாருங்க என்ன தொகுதியெல்லாம் பார்க்குறோம். மயிலாப்பூர் கொடுத்தாங்க, மெட்ராஸ்ல தளி, மொடக்குறிச்சி, அப்புறமா உதகமண்டலம், அவினாசி ரிசர்வ் தொகுதி, திருப்பூருடைய தெற்கு திருப்பூர், கோவை, அப்புறம் வடக்கு நார்த்து கோவை இந்த முறை மாற்றிருக்கிறாங்க, கந்தர்போட்டை ரிசர்வ் தொகுதி, அப்புறம் புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, மதுரை தெற்கு சவுத்து, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர் அது ரிசர்வ், ராதாபுரம், நாகர்கோயில், விளவங்கோடு சென்னை பக்கத்தில், ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, மானாமதுரை அது ரிசர்வ் தொகுதி, ராமநாதபுரம், குளச்சல், பத்மநாபபுரம், ராசிபுரம் தனி, இதெல்லாம் பாஜகவுக்கு அவங்க 27 தொகுதி கொடுத்துட்டாங்க. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு பழனிசாமி வெறும் 20 தான் சொல்லிட்டான். இதில் 4 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது. ஆனால் இப்போது கூடுதலாக 7 தொகுதிகளை பாஜகவுக்கு பழனிசாமி கொடுத்திருக்கிறார். இது பாஜக தனது செல்வாக்கை தமிழ்நாட்டில் விரிவுபடுத்த வாய்ப்பாக அமையும் என்று கூறப்பட்டது. ஆனால் தற்போது பிஜேபிக்கு இன்னொரு வழியில் எடப்பாடி பழனிசாமி செக் வைத்திருக்கிறார். 7 தொகுதிகளை அவர் ஒதுக்கியிருந்தாலும் இந்த 7 தொகுதியில் கூடுதலாக ஒதுக்கியிருந்தாலும் கூட வழங்கப்பட்டுள்ள தொகுதிகளில் தாமரை கட்சி வெற்றி பெற கடினம் என்கிறார்கள் மூத்த அரசியல் நோக்கர்கள். என்ன காரணம்? அதிமுக சார்பில் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கிய தொகுதிகளை நீங்க நல்ல உட்டுக்கார பாருங்க. அவங்க சொல்றாங்க 2021 சட்டசபை தேர்தலில் பிஜேபி திருநெல்வேலியில போட்டிட்டாங்க, மொடக்குறிச்சியில போட்டிட்டாங்க, கோவை தெற்குல போட்டிட்டாங்க, நாகர்கோயில், இந்த 4 தொகுதியும் அவங்க வென்றாங்க. சரஸ்வதி, நயினார் நாகேந்திரன், காந்தி மற்றும் வானதி சீனிவாசன். இப்போ இந்த 4 தொகுதியில் 2 தொகுதிகளை மட்டும் பாஜகவுக்கு வழங்கிட்டு 2 மறுபடியும் எடுத்துட்டாங்க. அதாவது எந்த 2 தொகுதினா, திருநெல்வேலியும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, கோவை தெற்கு தொகுதியிலும் அதிமுக எடுத்துக்கொண்ட நிலையில் தற்போது போன முறை வெற்றி பெற்ற மொடக்குறிச்சியும் நாகர்கோயிலும் பிஜேபிக்கு இந்த முறை வழங்கியிருக்கிறாங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருநெல்வேலியில் எம்எல்ஏவாக இருந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருக்கு இப்போ அந்த தொகுதி வழங்கப்படவில்லை. அதனால நயினார் என்ன பண்ணிட்டார்னா சாத்தூர் தொகுதியில் களமிறங்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏன்னா சாத்தூர்ல மறவர் சமூகம் அதிகமாக இருக்கிறார்கள். நயினார் சமயத்தை சார்ந்த தேவர் சமுதாய மக்கள், அதிலும் மறவர் பிரிவை சார்ந்த மக்கள் அதிகம் வசிப்பது அவரது தேர்வு சாத்தூர் தான் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுல ஓரளவுக்கு அவருக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கிறதாக அவர் நினைக்கிறார். அதே போல கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு எதிர்பாராத பின்னடைவை எடப்பாடி ஏற்படுத்தி உள்ளாராம். கொங்கு மண்டலத்தில் அதிமுக பலமா உள்ளது, பாஜகவும் நல்லதான் வளர்ந்து வந்திருக்கிறது. இல்லை, அங்கு கூடுதல் தொகுதிகளை பாஜகவுக்கு எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதியில் குறைந்தபட்சம் 3 தொகுதிகளாக கேட்டுள்ளது. ஆனால் எடப்பாடி 3 கூட கொடுக்கல. கோவை வடக்க மட்டும் ஒதுக்கிட்டு மீதி உள்ளதை 10ல் 9 அவர் எடுத்துக்கிட்டார். ஆக மொத்தம் கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் கோவை வடக்கு கொடுத்துட்டார்.
இது நான் கொங்கு மண்டலத்தில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம். நல்லா கவனிங்க. கோவையில் மட்டும்தான் 10ல் 9 எடுத்துக்கிட்டாரு. ஆனால் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா கோவை வடக்கு 1 கொடுத்துருக்காரு, உதகமண்டலம் 1 கொடுத்துருக்காரு, மொடக்குறிச்சி, திருப்பூர், திருக்காவினாசி, ராசிபுரம் 6 தொகுதிகளை மட்டும்தான் பாஜகவுக்கு அவங்க வழங்கியிருக்கிறாங்க. இதில் கோவை தெற்கில் போட்டிட்ட வானதி இந்த முறை கோவை வடக்கில் களமிறங்க வாய்ப்புள்ளது. அதுபோல் 2021 மொடக்குறிச்சியில் வென்ற பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி மீண்டும் அங்கே அவர்கள் களம் காணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அங்கே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவினாசியில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர், அவர் பேர் என்னது, எல் முருகன், இப்போ அவினாசியில் தாராபுரத்தை விட்டு களம் மாறலாம் என்று சொல்லப்படுகிறது. அண்ணாமலை ரொம்பவே அப்செட்டில் உள்ள நிலையில் திருப்பூர் தெற்கில் வாய்ப்பு வழங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அவர் போட்டியிடுவாரா என்று தெரியவில்லை. இப்போ நாகர்கோயில், இப்போ அதே போல் கடந்த முறை வென்ற நாகர்கோயிலில் பாஜக இப்போ தக்க வச்சுட்டாங்க. காரணம் 2021 பாஜகவினுடைய எம்ஆர் காந்தி இப்போ அவருக்கு தொகுதியில் இல்லை. அவர் வயதான காரணத்தினால மீண்டும் அவர் அந்த தொகுதியில் போட்டியிடலாம். இல்லாவிட்டால் அங்கே யார் இருப்பாங்கன்னா அநேகமாக பொன் ராதாகிருஷ்ணன் இருப்பார் அல்லது அவருடைய ஆதரவாளர் மீனாதேவ் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சென்னைக்கு வந்துடும். சென்னையில் அவங்க கொடுத்த தொகுதி, பாஜக கேட்ட தொகுதி வேளாச்சேரி, துறைமுகம், மயிலாப்பூர் இதெல்லாம் கேட்டாங்க. ஆனால் எடப்பாடி மயிலாப்பூர் தொகுதி மட்டுமே பாஜகவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இங்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா பிராமண வாக்கள் நிறைய இருக்காங்க. இது பாஜகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்று சொல்லப்படுகிறது. இந்த 18 தொகுதிகளில் வெற்றி சந்தேகம்தான். ஏன்னா மயிலாப்பூர், சாத்தூர், நாகர்கோவில், கோவை வடக்கு, உதகமண்டலம், மொடக்குறிச்சி, திருப்பூர், தெற்கு அவினாசி, ராசிபுரம் இந்த 9 தொகுதிகளில் பாஜக ரொம்ப முக்கியமான பிரைம் நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்த போகிறாங்களாம். நிறுத்தி அதிமுக வெற்றியோடு இந்த 9 நம்ம கைப்பற்றிடலாம். மாறாக 16 தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்படுவதால் 18 தொகுதிகளில் இந்த 18 தொகுதிகளும் அவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 18 தொகுதியில் பாஜகவுக்கு வழங்கப்பட்டுள்ள தஞ்சாவூர், அதே போல் திருவாரூர், திருச்செந்தூர், திருப்பத்தூர், திருப்பத்தூருடைய தெற்கு திருவண்ணாமலை, ஆவடி, ராசிபுரம் இந்த தொகுதிகள்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே பாஜகவுக்கு ரொம்ப சவாலாக இருக்குங்கிறாங்க. இந்த தொகுதிகள்லாம் திமுகவின் கோட்டையாக உள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேணால் அந்த தொகுதிகளில் இந்த 18ல் 6 அமைச்சர்கள் இறங்குறாங்க. திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் இறங்குறார். திருவண்ணாமலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு இருக்கிறார். ஆவடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாசரு, திருப்பத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய கருப்பன், கன்னியாகுமரியில் மாவட்டத்தில் சுரேஷ் மனோஜ் தங்கராஜி, திருப்பூரில் ராசிபுரத்தில் அமைச்சர் மதிவேந்தர், இவங்கெல்லாம் சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ளார்கள். இந்த தொகுதியெல்லாம் இப்போ பாஜக வெல்வது கடினம் தான் அப்படின்னு கூறப்படுகிறது. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் பாருங்கள் 5 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இதில் கன்னியாகுமரி அதிமுக தக்க வைத்திருக்கிறது. கன்னியாகுமரியை மட்டும். மாறாக குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, நாகர்கோயில் தொகுதிகள் பாஜகவுக்கு வழங்கிட்டாங்க. 5ல் 4. கடந்த லோக்சபா தொகுதியில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்து போச்சுல்ல. எடப்பாடி பழனிசாமி 4 தொகுதிகளை பாஜகவுக்கு தள்ளிட்டு இருக்காரு. இதில் நாகர்கோயிலில் மட்டும்தான் பாஜகவுக்கு சாதகம் உள்ளது. இப்போ விளவங்கோடு முக்கியமான தொகுதி. நம்முடைய விஜயதரணி களமிறங்க வாய்ப்பு இருக்கா சொல்ல முடியாது. இருப்பினும் அங்கு இறங்கினாலும் கூட வெற்றி சந்தேகம் என்கின்றார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஏன்னா அங்கே விளவங்கோட்டில் ஏராளமான கிறிஸ்தவர்கள், அதே போல் குளச்சல், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் வெற்றி நிர்ணயம் செய்யும் அளவிற்கு உள்ளார்கள். இவருடைய ஓட்டுகள் நிச்சயமாக பாஜகவுக்கு கிடைப்பது சந்தேகம்தான். இதில் குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு தொகுதிகளில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பை குறைப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் தளி எடுத்துக்கிடுங்க. கடந்த 2001ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றார்கள். 2006, 2011, 16, 21 சட்டசபை தேர்தல்கள் அவர்கள் வென்றதே கிடையாது. அங்கே திமுக, அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க. இது பாஜகவுக்கு தளியில் பெரிய தலைவலி. அதே போல் நரேந்திர மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் இந்த ஆண்டு தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரையில் புதுக்கோட்டையில் போய் கலந்துக்கிட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாஜகவுக்கு புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கின 3 தொகுதிகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த தொகுதிகளில் பாஜகவுக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருந்தாலும் கூட
அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இல்லையா. அதோடு இந்த தொகுதிகளில் பாஜக வலுவான வேட்பாளர்களை தேடி கண்டுபிடித்து போட்டியில் நிறுத்த வேண்டிய ஒரு ப்ரெஷர் இருக்கு. அதுக்கு அதிமுகவின் தயவு ரொம்ப தேவை. இப்போ அதே போன்று பாஜகவுக்கு அதிமுக கோஆப்ரேட் பண்ணுமா? அதிமுகவின் தயவை எதிர்பார்க்கும் நிலையில்தான் பாஜக உள்ளது. இப்போ நம்ம மதுரையில் பார்த்தா மானாமதுரை பார்க்குறோம், மதுரை தெற்கு ராமநாதபுரம் பார்க்கலாம், ராதாபுரம் வந்து அப்பாவுடைய தொகுதி, வாசுதேவநல்லூர் வந்து ரிசர்வ் தொகுதி போன்ற தொகுதியில் பிஜேபிக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இங்கே பலமான வேட்பாளர்கள் அமையலாம். ஆனால் இந்த தொகுதிகளில் எல்லாவற்றிலும் அதிமுகவின் தலைவர்களையும் அதிமுக தொண்டர்களையும் பாஜக ஒருங்கிணைந்து செல்வது கடினமாக அமையலாம். இதனால் இந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை அவர்கள் இழக்கலாம். அதிமுகவினுடைய செயல்பாடுகள் பொறுத்து தான் பாஜகவின் வெற்றி அமையும் என்பதுதான் உண்மையான கள யதார்த்தம். இப்போ இதன் மூலம் சென்னை, கோவை உட்பட கொங்கு மண்டலத்தை கோட்டையாக்க நினைக்கும் பிஜேபிக்கு எடப்பாடி செக்கு வைத்து விட்டார். அதோடு ஏடிஎம்கேக்கு செல்வாக்குக்கு உள்ள கொங்கு மண்டலத்தை பாஜகவிடம் விட்டு கொடுக்க அவர் விரும்பவில்லை. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் திமுகவின் ஆதிக்கம் உள்ளது. அங்கு அதிமுக கடினமாக களப்பணை ஆற்றினால் வெற்றி பெற முடியும். இந்த சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக உள்பட ஏனைய பிற கூட்டணி கட்சிகளுக்கு அந்த பகுதியெல்லாம் கொடுத்துட்டு அதிமுகவிற்கு பலமாக இருக்கும் நல்ல தொகுதிகளை களம் இறங்குவதற்காக அவர் தேர்வு செய்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி சொந்த பலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஸ்மார்ட்டான மூவ் செய்கிறார் அப்படின்னு அரசியலில் பார்க்கப்படுகிறது. இது நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள். எல்லா மாவட்டங்களும் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அந்த போட்டியில் பிஜேபிக்கு வந்து அதிக சிக்கல் இருக்கிறது. 18 சிக்கல், 9 கடும் போட்டி. ஆனால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய ஆசை 10வது பிடிக்க வேண்டும் என்று. எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். இந்த முறை விஜய் ஃபேக்டரி யாரெல்லாம் காலி பண்ண போகுதுன்னு தெரியல. அதனால் அது ஒரு நாம் அனுமானிக்க முடியாத ஒரு பாதையில் செல்கிறது. மீண்டும் இந்த அனலிட்டிக்கலாக நெக்ஸ்ட் நியூஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.